எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எனர்ஜி ட்ரிங்க்ஸ். இப்போ இருக்கிற சம்மர் டைமுக்கும் நோன்பு நேரத்திற்கும் ஏற்றமான ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ். 3 விதமான எனர்ஜி ட்ரிங்க்ஸ் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒன் லெமன் ஜூஸ், செகண்ட் ஒன் நெல்லிக்காய் ஜூஸ், தேர்டு ஒன் இளநீர் ஜூஸ். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துகிட்டு இருக்கும். வாங்க இதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சப்ஜா விதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது ஜூஸாக பிழிஞ்சு வச்சுக்கோங்க. தேவைக்கு ஏற்ப சுகர் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டை எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் நம்ம லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜா விதை 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கல் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மூடியை போட்டு மூடிக்கங்க. இப்போது இதே மாதிரி நல்லா குலுக்கணும். நீங்கள் குலுக்கிறதுல தான் அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் இறங்கி இனிப்பு காரமாக நல்லாயிருக்கும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. அந்த பாட்டிலேருந்து இந்த கிளாஸுக்கு மாற்றிடலாம். இப்போது கிளாஸில் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாட்டிலில் உள்ள ஜூஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை கூலிங்காக சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த ஜூஸை பார்க்கலாம். இப்போ அதற்கான பொருள் நெல்லிக்காய், அரை நெல்லி எடுத்திருக்கேன், சின்ன நெல்லி. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேவைக்கேற்ப கல் உப்பு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் எடுத்து வச்சுருந்த நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணுங்க. குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தேன் கலந்துக்கலாம், அது ரொம்பவும் நல்லது. பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ கிளாஸில் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த ஜூஸை அதில் ஆட் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸ். அடுத்த ஜூஸை பார்க்கலாம் வாங்க. இளநீர் ஜூஸ். இதற்கு 1 கிளாஸ் இளநீர் எடுத்திருக்கேன். அதில் உள்ள அந்த தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிட வேணாம், ஏன்னா அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி ஆகிடும். சுகர் எடுத்திருக்கேன். இப்போ அந்த இளநீர் ஜூஸை மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கங்க. இப்போ சுகர் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லா இளநீர்லேயுமே அதிகம் இனிப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அதனால் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் ஸ்லைஸை அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
அந்த திக்னஸ் கிடைக்கும் கொஞ்சம், அதுக்காக தான். ஒரு 3 ஐஸ் க்யூபும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ரெடி ஆகுன இளநீர் ஜூஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு நம்மளோட இளநீர் ஜூஸ். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த தேங்காவை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாப்பிடும்போது அது ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.